சப்பானி தேசத்து வஸ்திர குழப்பு. ஆமா ஆமா. என்ன குழப்பு? வஸ்திர குழம்பு. வத்த குழம்பா? அண்ணாச்சி வத்த குழம்பு சாப்பிட்டு இடத்துல இருக்காவா? நானும் என்னடா குத்த விளக்குல கொண்டு வத்த குழம்பு வச்சுக்காங்க. அதான் நான் யோசிக்க என்னடா வத்த குழம்புங்கார சமையல் பிள்ளைய பார்த்ததும் மறக்கல ஒழுக்க. சரிதானே? அப்ப எங்க பார்த்தாலும் பந்தல் அலங்காரம் ஒரே பூவால அலங்காரம் பண்ணி இருக்காங்க. முல்லை அசோத முருங்கில பச்சை அல்லி மலரோட அழகான ரோசாக்கள் பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து பந்தலை எல்லாம் அலங்காரம் செய்து பந்தல் அலங்காரம் பார்க்கவே ஒரு சிங்காரம். ஆனை வந்தாலும் தட்டாத ஆனை கொட்டகை குதிரை கொட்டகை அப்பேற்பட்ட விதமாகப்பட்ட கொட்டகை எல்லாம் அலங்காரம் செய்து மதனதற்கு அரண்மனையிலே மாங்குளையும் தோரணமும் எங்க பார்த்தாலும். அப்போ பார்வதா தேவிக்கு கல்யாணம் என்று பந்தல் அலங்காரங்களையே சிறப்பாக முடித்தார்கள். பந்தல் அலங்காரம் சிறப்பாக முடிச்சாலும் சமையல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்கம அவர் எங்க மடப்பொழியில 1000 சச்சாதிமார்கள் சேர்ந்து 1000 கோட்டை அரிசி சமையல் பண்ணுனாங்களாம். 1000 கோட்டை அரிசி சாதத்தை பொங்குவதற்கு 1000 தவசு பிள்ளை. இப்போ அப்படியா? 1 கிலோ அரிசியை பொங்குறதுக்கு 9 ஆளு. அதுக்கு துணைக்கு இஞ்சி தட்ட ஒரு ஆளு, குழம்பு வைக்கணும்னா இஞ்சி தட்ட ஒரு ஆளு, உள்ளி உரிக்க ஒரு ஆளு, தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்க ஒரு ஆளு, மசாலா பொடிய தட்ட ஒரு ஆளு. அப்பா அந்த காய்களை நறுக்கி வைக்க ஒரு ஆளு. இப்ப 1 கிலோ சாப்பாடு பொங்க இவ்வளவு ஆளுகள் தேவைப்படுது. ஆனா அந்த காலத்துல பார்வதா தேவியுடைய கல்யாணத்துல 1000 கோட்டை அரிசி சமையலுக்கு 1000 தவசு பிள்ளைதான் இருந்தாங்களாம். அப்ப மடப்பொழியில பொங்கி 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 தட்டுதாங்க. சாம்பார், ரசம், மோர், அப்பளம், கூட்டு வகை என்னென்ன உண்டோ 21 வகை கறி, எலுமிச்சங்கா பச்சடி, 41 வகை கறி, 4 தங்கா பச்சடியோடு மடப்பொழியில சாப்பாடு இப்படி ஏற்பாடு நடக்கு. தாத்தா ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வச்சதும் சாப்பிடப்போம். நக்கல் உண்டு, உனக்கு நக்கல் இல்லாமையா? தாத்தா இளநீ பாயாசத்தை சாப்பிடல, இனிப்புக்கு பேரு தான் நக்கல். அவர் நக்கி நக்கி சாப்பிடுவாரு, தொட்டு 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 இனிப்ப சாப்பிடுவாரு. அதுக்கு தான் அவர் நக்கல்னு பேர் வச்சிருக்காங்க. பிறகு அதனால ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமி என்கிட்ட லேசா காதல சொல்லுவாரு, அப்ப போய் சாப்பிட்டு வந்துக்கிடுவோம். நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. பிறகு அப்போ 1000 கோட்டி அரிசி சமையலும் 1000 சச்சாதிமார்கள் மடப்பொழியில பொங்கி தட்டுதாங்க. எதுக்கு? பார்வதி கல்யாணத்துக்கு அவ்வளவு கூட்டமும் நாட்டமும் வரப்போகுது. அவனுக்கிட 56 தேசத்துக்கும் அறிக்கையோல அனுப்பியிருக்காங்களே, அப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கும். நம்ம வீட்டு கல்யாணம்னாலே ஏகப்பட்ட பிளஸர்ல வண்டியில கூட்டல வராங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாலே வந்து தங்கிக்கிடுவாங்க. நமக்கு ஒரு சட்டை எடுத்துருவாங்களா? நமக்கு ஒரு சேலை எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னால போய் தங்கி இருந்து சொந்த பந்தம் எல்லாம் கூடி கும்மாலம் அடிச்சு 4 குடியை கெடுத்து அந்த கூத்து பண்ணிடுவோம். சண்டை இழுத்து பிற நான் வர இல்ல, உன் கல்யாணத்துக்கு வந்ததும் போதும் சாப்பிட்டதும் போதும்னு சொல்லாம கொல்லாம ஓடிடுவாங்க. திரும்பி எட்டியே பார்க்க மாட்டாங்க. அதுக்குத்தான் விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் சொன்னா முத நாள் போன அன்னைக்கு வாழை இலைன்னா போன அன்னைக்கு வாழை இலைய போட்டு வாங்க 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 இத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு உட்கார வச்சு தலைவாழை இலை விரிச்சு பழுமாறிக்கிட்டு இருப்பாங்க. தலைவாழை இலை விரிச்சு கூட்டு கறியோட பழுமாறினாங்கன்னா அவரு நல்லா வலிச்சு சாப்பிட்டுருவாரு. முத நாள் அவங்க நினைப்பாங்க இன்னைக்கு வந்திருக்காரு சாப்பிட்டு போயிருவாரு அப்படின்னு அவ வாழையில போட்டு சாப்பாடு பழுமாறி இருப்பா. 2வது நாள் பாப்பா வாழை இலை கிடைக்கல, இந்த கூவ இலை இருக்குது போட்டுக்கோங்க அப்படின்னு 2வது நாள் கூவ இலைய போடுவா. என்ன இலை? பூ இலை. பூ இலைனா எங்க இருக்கு? பூவலையா? பூ மரத்துல இருக்கும். அதான் எங்க இருக்குன்னு ஐயா உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. என்ன என்ன அவர் சொல்லுதாரு பாரு, அந்த இலை தான் கூவ இலை. அப்படியா? பெரிய இலையா இருக்கும் தாத்தா. முத நாளைக்கு
வாழை இலை. சரி 2வது நாளைக்கு போகும்போது கூவை இலை. கூவையில 3வது நாள் ஊருக்கு போவல போவல நீ செத்த. அதானே கேட்டேன். பஸ் 1 மணிக்கு எப்போ போறீங்க? எப்போ உங்க சவரி எப்போ? உங்க சவரி எப்படி அப்படிம்பா. ஆ அதுக்குத்தான் விருந்தும் மறந்தும் 3 நாளைக்கு. வீட்டுல பழைய சோறு இருக்கும். சரி பழைய சோறா? பழைய சோறை போட்டாலும் சாப்பிட்டுலாமே. பிறகு குருணா அரிசி பொங்கி தட்டிடுவா சண்டாளி. தட்டிடுவா. குருணா அரிசி தின்னுட்டு பிற வயத்த வலிக்கு ஆமா. அதுக்கு தான் அலையணும். பிறகு அப்போ அத மாதிரி அதனால உணரோட விருந்தாளி போனோம்னா ஆ ஒரு நாளோட வீட்டை பார்த்து போயிடணும். சரி 2 நாள் 3 ஒரு நாள் கூடுனா கூட ஒரு நாள் 2 நாள் 2 நாள். அதோட ரைட்டா வச்சுக்கிடணும். ஆமா. 3வது நாளைக்கு இருந்தோம்னா ஊருக்கு போவல மணி 1 மணி ஆமா. பஸ் கிடக்க போயிருக்க இவன் திரும்பி வருவான்பா. ஆமா அப்பமே சரி நமக்கு நேரம் நெருங்கியாச்சு வீட்டுக்கு போகணும் நம்ம புறப்பட்டு வந்துடணும். வந்துடணும். அப்பவும் இல்ல நான் 4 முத போறோம்னு வெயி என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. சரிதான மரியாதை குறைஞ்சு போகும். பிறகு நான் எப்போதுமே வாசல்ல எதிர்பார்த்து நிற்பேன். ஆ எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் மினி பஸ் ஸ்டாப். சரி நான் யாரும் விருந்தாளி யாரும் வராங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். சரிதானே மினி பஸ் வந்து நின்ன உடனே என்னய்யா? பார்ப்பேன். ஆ நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வந்தாங்கன்னா என்ன இருந்தாலும் விருந்தாடி வாராங்க அப்படின்னா போன் போட்டுட்டு தான் வருவாங்க. அவன் போன் போட்டு தான் வருவாங்க. நான் இங்கே இருப்பேன். ஆ சரி அந்த உடனே தலை வாசல்ல வந்து நின்றுக்கிடுவேன். ஆ கையை வாசல்ல வச்சு மறைச்சு நின்றுக்கிடுவேன். நின்னுக்கிட்டீங்களோ? விருந்தாள பார்த்த உடனே அம்மையா அண்ணாச்சி வாங்க வாங்க. ஏப்பா ஏப்பா ஒரு நாள் வராதால் வந்திருக்கீங்க. வந்துட்டிய? நீங்க வந்திருக்கீங்க. ஆ எங்க வீட்டுல நீங்க இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டீங்க. சரிதானே சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட மாட்டிய? காபி போட்டு சொன்னாலும் நீங்க குடிக்க மாட்டீங்க. குடிக்க மாட்டிய? அதெல்லாம் போக ஒரு இளநீர் வாங்கி கொடுக்கனாலும் ஆ பையன் வீட்டுல இல்ல. இல்ல நமக்கு வண்டி ஓட்ட முடியாது. முடியாது. உங்க சௌரியம் எப்படி அப்படிம்பேன். சரிதானே அந்த ஆளையா மூஞ்ச கூர்மையா பாப்பாரு. பஸ் நீங்க வந்த பஸ் கிழக்க போயிருக்கான். நம்ம இப்பதான் மினி பஸ் கலக்க போயிருக்கு. இப்போ 5 நிமிஷம் வந்துரும் ஆ அப்படின்னு சொன்னோம்னு வைங்களேன். சரி வீட்டுக்கு வந்த விருந்தாள் மூஞ்சியே பாப்பாரு. ஆமையா இவன் வீட்டு இருந்தா பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான் இருக்கா? அப்படின்னு வந்த மினி பஸ்ல யாரையும் ஓடியே போயிருவாரு. அதாவது ஒரு விருந்தாளியே வாங்க இருங்கன்னு சொன்னா தானே இருப்பாரு. ஆமா. நீ வந்தவங்கிட்ட என்ன சொல்லி இருக்க? என்ன சொன்ன? இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டிய. ஆமா. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டிய. ஆமா. காபி குடிக்க சொன்னாலும் காபி குடிக்க மாட்டிய. குடிக்க மாட்டீங்க. இளநீ வெட்டதுக்கும் பையன் வீட்டுல இல்ல எனக்கும் வண்டி ஓட்ட தெரியாது. எனக்கு பஸ் கிழக்க போயிருக்கான் மேக்க வருவான் சௌரியம் எப்படின்னா அப்படின்னா அம்மா அப்புறம் விருந்தாளி என்ன செய்வாரு? விருந்தாளி சோறு பொங்கி போடுற மாதிரியா இருக்கு. இந்த பையன் வீட்டுக்கு வந்ததே தப்பா போச்சு பிறகு அப்படின்னு அவர் நீ சொன்ன மாதிரி வந்த பஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. இது அரிசி 60 கிலோ 60 ரூபாய் ஆகும். அரிசி 60 ரூபாயா? ஆமா. இப்ப 70 ரூபா 100 ரூபா வரைக்கும் விக்கி 1 கிலோ அரிசி. விருந்தாளி சோறு பொங்கி போடுற மாதிரியா இருக்கு. நீ ரேஷன் அரிசி பொங்கி போட வேண்டியதானே? ரேஷன் அரிசி நம்ம வீட்டுல கிடையாது. அதுவும் இல்லையாக்கும். அது இல்ல. சரிதான். சோறு பொங்கி போட்டோம்னா ஆ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னைய மாதிரி 4 ஆள் இருந்தா சொந்த பந்தமே வேண்டாம். பிறகு ஆ? சொந்த பந்தமும் தேவையில்ல. தேவையே இல்ல. ஆமா. சரிதான். சொந்த பந்தம் எதுக்கு இருக்கு நம்மளுக்கு? ஆ நம்ம சீரடிக்க கெடுக்கத்தான் இருக்குது. அப்படியா? பிறகு நல்லது என்ன எங்க இருக்கு சொந்தக்காரங்களுக்கு? சொந்தக்காரங்கன்னு பேரு தான் ஐயா. ஆ. ஒரு நாள் இலை போட்டு சாப்பிடுறதுக்கு அந்த கூப்பாடு நடக்கும். ஆமா. அன்னைக்கு இலை போட்டு சாப்பிடுவதற்கு தான் அந்த போராட்டம். ஆமா. ஒரு நாள் இலை போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருவாரு. ஆமா. பிறகு கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்தது யாருக்கு தெரியும்? பிறகு அவன் பண்ண பாடு அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு தான் தெரியும். அப்போ அத மாதிரி இந்த தாச்சாகினி பார்வதாதேவிக்கு திருமணம் என்று சொல்லி ஆமையா 1000 கோட்டை அரிசி சமையலும் நடந்து கொண்டிருக்க இருக்க தாச்சாகினி பார்வதாதேவியை ஆமையா அந்த வளர்புற வெள்ளி எண்ணெய்க்கு வைகாசி மாதத்திலே ஆமா திருமணம் என்று சொல்லி அவளை அலங்காரம் செய்யணும். ஆமா 7-8 தோழி பெண்களோடு இருக்கிறா அந்த தாச்சாகினி பார்வதாதேவி. ஆமையா அவ 7-8 தோழி பெண்களோடு இருக்குகின்ற போது ஆமா தாச்சாகினி பார்வதியா பார்வதியா தாச்சாகினி பார்வதியா பார்வதியா அவ திருமணங்கள் என்று சொல்லி என்று சொல்லி கொட்டகைய அலங்கரித்து அலங்கரித்து சாப்பாடு ஏற்பாடு ஏற்பாடு சிறப்பாக நடத்துவாரா. நடத்துவார 56 அரசரெல்லாம் அரசரெல்லாம் புறப்பட்டு தான் போக வேணும் போக வேணும் என்று அவசரம் வருவாரா. வருவார இப்படியாகவே பார்வதாதேவிக்கு திருமணம் என்று சொல்லி ஆமா அவனுக்கிடையே 56 தேச
தேசத்துக்கு அறிக்கை ஓலை அனுப்புனாங்க பாருங்க. ஆமா அவனுக்கடை 56 தேசத்துல உள்ள அரசர்கள் அத்தனை பேர்களும் பார்வதிய கல்யாணம் முடிக்க சீக்கிரமா போகணும். இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல கருப்பா இருக்கவங்களை பிடிக்கல, நீங்க வெள்ளையா வந்தா தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்வாரு, ஒரே பேர் அண்ட் லவ்லி மாவெல்லாம் பூசி கருப்பு ரஜினி வெள்ளை ரஜினியா வந்துருவாரு. அத மாதிரி கரங்கரேன்னு கருப்பான தூறு மாதிரி இருக்கவே பூரா மேக்கப் போடுவான். மேக்கப் போட்டு மூஞ்சி நிறைய பவுடர் அள்ளி தட்டி பட்டையை அடிச்சு புது மாப்பிள்ளையா புது வேட்டி புது சட்டை. அத்தனை பேரும் பார்வதி மேல ஆசைப்பட்டு ஆனையில வாரவங்க, குதிரையில வாரவங்க, ஒட்டகத்துல வாரவங்க, ரதத்துல வாரவங்க, நடந்து நடராஜன் பஸ்ல வாரவங்க, அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க வாராங்க. குதிரையில வாரவங்களா இருந்தா அன்னைக்கு கிளம்புனா போதும், உடனே அரசவைக்கு வந்துடலாம். ஆனையில கிளம்புனா 4 நாளைக்கு முன்னால கிளம்பணும். அதோட ஒட்டகத்துல கிளம்பணும், அதுக்கு 4 நாளைக்கு முன்னால கிளம்பணும். தேர்ல ரதத்துல வந்தாங்கன்னா அது கூட ஒரு நாளைக்கு முன்னால கிளம்புனா போதும். நடந்து வரவங்க 8 நாளைக்கு முன்னால கிளம்புனா தான் வர முடியும். அப்படி அவங்கவங்க வசதி பாடி அரச குமாரர்கள் அரசவைக்கு வார போது அவங்கவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வாராரு, அவர்கள் கும்பிட்டு வாராரு. பார்வதாதேவி எரியக்கூடிய மாலையின் கழுத்திலே விழ வேணும் என்று சொல்லி அத்தனை பேரும் அவங்கவங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வராங்க. குலதெய்வம் இருக்கிறவன் குலதெய்வத்தை கும்பிடுவான், குலதெய்வம் இல்லாதவங்க மூல தெய்வத்தை கும்பிட்டு வராங்க. மூல தெய்வம்னு சொன்னா மாண்டவங்க மடிஞ்சவங்க. யாரு? மாண்டவங்க மடிந்தவர்கள், முன்னோர்கள், மூதாதையர்களை வைத்து மூல தெய்வத்தை கும்பிட்டு வணங்கி வருகின்றார்கள். எப்படி வணங்கி வருகின்றார் தெரியுமா? ஐயா தாச்சாகினி பார்வதிக்கு, தாச்சாகினி பார்வதிக்கு திருமணந்தா என்று சொல்லி அவனுக்கடை தேசமெல்லாம் 56 அரசர்கள் அரசவைக்கு வாரபோது ஆனையில வாரவர்கள், குதிரையில வாரவர்கள், ஒட்டகத்தில் வாரவர்கள் வருகிற வேளையில் அவங்கவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்குவார். அவங்கவங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி வராங்க. பையா ஆலயத்துல முன்னோடி யாரு? என் தாயான பரமசக்தி சிவனும் சக்தியும். சிவனும் சக்தியமும் வணங்கி கொண்டு அதற்கு பின்னால யார வணங்கி வராங்க? மாயாண்டி சுடலாயா, மாயாண்டி சுடலாயா, தர்க்கங்கோட்டை போக தர்க்கமாக பார்வதியா இன்னைக்கு எரிய போற மாலையது என் காலத்தில் விழும்படியா மாயாண்டி அனுக்கிரகம் செய்தையா. அடுத்த வருஷத்தில் உன்னுடைய ஆலயத்தில் சல்லடமும் குல்லாவும் வல்லையமும் எடுத்து வைக்க. நான் தர்க்கனுடைய கோட்டைக்கு போக போறேன். தர்க்கமக பார்வதி இன்னைக்கு எரியக்கூடிய மாலையானது என் கழுத்துல விழும்படியா நீ அனுக்கிரகம் செய்தையானா அடுத்த வருஷத்துல உனக்கு சல்லடம் குல்லாவும் வல்லையங்கம்பு எடுத்து வைக்க. நீ சல்லடம் குல்லாவும் வல்லையங்கம்பு உனக்கு வேணும்னு வை. பார்வதி எரிந்த மாலை என் கழுத்துல விழுந்தாத்தான் உனக்கு சல்லடம், எரியலன்னு வை உன் டவுசரையே பிடிங்கிருவேன்.
உனக்கு டவுசரும் இல்ல குல்லாவும் இல்ல சும்மா தான் இருக்கணும் பிறகு ஆமா பாத்துக்கோங்க மாலை விழுந்துச்சுன்னா உனக்கு எடுத்து வைப்பேன் ஆமா மாலை இல்லைன்னா உன் சௌரியத்தை நீ பாத்துக்கோ ஆமா வலையை தீண்டிட்டு போயிருவேன் பிறகு டவுசருக்குள்ளாவையும் கொண்டு போயிருவேன் அதுக்கு பிறகு யாரு இருக்கா யாரு உதிரமான சாமி ஆஹா ஏன் உதிரத்தில பிறந்தவரே உதிரத்தில பிறந்தவரே ஐயாவே உதிரமாடல் உன்னுடைய இடம் அது உண்மையோடு கேட்கின்றேன் தக்கங்கோட்டை போக போறேன் காத்தாயினி பார்வதி எரிய போற மாலையே எங்க அழுத்துல விழும்படி அனுக்கரகம் செய்தையா ஏ ஐயா ஏ உதிரமாடா என்ன நான் தர்க்கங்கோட்டைக்கு போக போறேன் சரி தாட்சாயினி பார்வதி எரியக்கூடிய மாலையானது ஆனது என் கழுத்திலே விழும்படியா நீ அனுக்கிரகம் செய்தையானா செய்தையா ஐயா அடுத்த வருஷத்தில உன்னுடைய ஆலயத்தில் நீச்சருவடுத்து வைக்க ஐயாவே உதிரமா தங்க பிடியருவா சதுராட கையருவா வெள்ளி பிடியர் உனக்கு விளையாட வீச்சருவா ஐயா ஏ உதிரமாடா ஐயா தர்க்கமாக பார்வதி எரியும் ஆலயம் கழுத்துல விழுந்தா உனக்கு நான் எடுத்து வைக்க ஒரு பெரிய வீச்சருவா வீச்சருவா எடுத்து வைப்பேன் தங்கப்பிடி எருவாவும் உனக்கு சதுர ஆடக்கை எருவாவும் ஆமையா வெள்ளி பிடி எருவாவும் உனக்கு விளையாட வீச்சருவாவும் வீச்சருவாவும் நான் உனக்கு எடுத்து வைக்க ஐயா சரி மாலை விழுந்தாத்தான் உனக்கு அருவா அப்படி இல்லன்னு சொன்னா மாலை இல்லேன்னு வையி சரி இருக்கக்கூடிய ஆயுதத்தை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன் ஐயோ பிறகு நீ சும்மா இருக்கணும் உன்னையால ஒண்ணும் செய்ய முடியாது பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய அருவாளையும் தூக்கிட்டு போயிருவோம் பிறகு அதுக்கு பிறகு யார் இருக்கா யாரு எங்க கருப்பசாமி கருப்பசாமி காவல்கார கருப்பசாமனை வணங்குகின்றார்கள் பையில பிறந்த பிள்ளை தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்தவா செல்ல பிள்ளை அவங்க இருப்பான் காவல்கார கருப்பசுவாமி அர்க்கங்கொட்ட போக போறேன் தாத்தாகிரி பார்வதி எரிய போற மாலையன் காலத்தில விழும்படி அனுக்கழகம் செய்தையா அடுத்த வருஷத்தில உன்னுடைய ஆலயத்தில் ஐயாவே கருப்பசாமி ஏ ஐயா ஏ கருப்பா ஏ கருப்பசாமி அடுத்த வருஷத்துல என்ன செய்ய போறியா பார்வதா தேவி எரியக்கூடிய மாலையன் கழுத்துல விழும்படியா நீ அனுக்கிரகம் செய்தார் அனுக்கிரகம் செய்தால் அடுத்த வருஷத்துல உனக்கு நானே என் சொந்த செலவுல நான் கூட போட்டு தரேன் ஏப்பா நிறைய செலவா என் சொந்த செலவுல தான் குடை போட்டு தாரேனப்பா மாலை விழுகளன்னா ஏ கருப்பசாமி என்ன பார்வதி எரியக்கூடிய மாலை என் கழுத்துல விழுந்தாத்தான் சொந்த கொடை ஆமா இல்லன்னு வைகி உனக்கு ஒரு பட்டன் கொடை கூட நான் வாங்கி தர மாட்டேன் கொடை வாங்கி தர மாட்டேன் போட்டுக்க பந்தலையும் பிரிச்சுட்டு போயிருவேன் அப்படியா ஆமா நீ கருப்பசாமிய கும்பிட்டாங்க சரி அதுக்கு பிறகு யார் யாருக்கா அதுக்கு பிறகு யாரு இருக்கா ஹரிராமமூர்த்தி இருக்காரு ஆமா ஹரிராமச்சந்திரன் ஏ ஹரிராமா ஸ்ரீராம் அயோத்தியா ஆண்டராம் தர்க்கங்கொட்ட போக போறேன் தாட்சாகினி பார்வதி எரிய போற மாலை கழுத்துல விழும்படியா அனுக்கரகம் செய்தையா ஐயாவே ஹரிராம் காவி உட எடுத்து வைக்க அதற்கு அடுத்தா தீரகாளி அம்மா தர்க்கங்கொட்ட போக போறேன் பார்வதி எரிய போற மாலை எங்காலத்துல விழும்படி நீ அனுக்கரகம் செய்தையா தாயை அம்மா பத்ரகாளி உன்னுடைய ஆலயத்தில் சூலாயுதம் எடுத்து வைக்க ஏ அம்மா பத்ரகாளி நான் தர்க்கங்கோட்ட போக போறேன் பார்வதி எரியும் ஆலயம் கழுத்துல விழும்படியா நீ அனுக்கிரகம் செய்தா வரக்கூடிய கொடையில உனக்கு ஒரு சூலாயுதம் எடுத்து வைக்க அது போக உனக்கு ஒரு திருநீத்து கப்பரை அது மாலை விழலன்னு வை கப்பரை கூட உனக்கு கிடையாது இருக்க கப்பரையும் நான் இட்லி வைக்க கொண்டு போயிருவேன் அப்படியா ஆத்தவனே சும்மா விட்டுருவான்னு நினைக்க இரவோட இரவா வந்து உன் கண்ணு ரெண்டையும் புடுங்கிட்டு போயிருவா நான் நினைக்கல அந்த அரசர்கள் நினைக்காங்க அரசங்க நினைக்காங்களோ நான் நீ தான் அப்படி நினைக்கணும்னு நினைச்சிட்டேன் அதெல்லாம் சாமி கிட்ட அப்படி எல்லாம் விளையாட மாட்டேன் சரிதானே யாருக்கும் ஏ கட்ட பேசி நெட்ட பேசி காட்டுவான பேசி அம்மா அம்பிகைய
பிரம்மசக்தி உன்னுடைய ஆலயத்தில் அடுத்த வருஷத்துல எம்மா எம்மா பேச்சு அம்மா பார்வதியா எரிய போற மாலை காலத்துல விழுந்துதானா வரக்கூடிய நாளையில உன்னுடைய ஆலயத்தில் வெள்ளி பிரம்பெடுத்து முந்தனுக்கு வைத்திடுவேன் மாலை விழும்படியா ஏ பேச்சு உன் அனுக்கிரகத்தை நீ செய்தேன்னு சொன்னா வரக்கூடிய நாளையில உனக்கு நான் வெள்ளி பிரம்பு எடுத்து வைக்கேன் எடுத்து வைப்பேன் வெள்ளி பிரம்பு வைக்கல மாலை விழலன்னா உனக்கு வெள்ளி பிரம்பு எடுத்து வைக்க மாட்டேன் உன்னை கும்பிடவே மாட்டேன் அவன் கையில இருக்க பிரம்ப புடிங்கி கொண்டு போய் எங்கனையாவது கொண்டு வச்சிருவேன் சரிதானே அதுக்கு எடுத்தால என்னய்யா அப்படி அரசகுமாரர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருகின்ற போது குலதெய்வம் இருக்கிறவங்க அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டாங்க குலதெய்வம் இல்லாதவன் மாண்டவங்க மடிஞ்சவங்களை கும்பிடுதாங்க ஏ மாண்டவர மடிஞ்சவர மரணமாயி போனவர செத்தவரை மடிந்தவரு செவலோகம் சேர்ந்தவரு மூல தெய்வத்தை கும்பிட்டு வராங்க ஏ மாண்டவங்களா மடிஞ்சவங்களா நான் தர்க்கனுடைய கோட்டைக்கு போறேன் தர்க்க மகா பார்வதி எரியுமாலை என் கழுத்துல விழுந்தா வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு ராஜா ராணி வேட்டியும் சட்டையும் ராஜா ராணி வேட்டி சட்டையும் பொங்குன பருப்பு சோத்த உனக்கு போட்டு கும்பிடுவேன் உனக்கு கருவாட்டு குழம்பு பருப்பு சோறு ஒரு முட்டை இத்தனையும் உனக்கு நான் எடுத்து வைக்கேன் மூலதேவதைக்கு மூலதேவதைக்கு படப்புன்னு சொல்றாரு மூலதேவதைக்கு படப்பு போடுவேன் ஆமா படப்பு அப்படி நீ அனுக்கறங்க எனக்கு செய்யலன்னு வை முக்கல இருக்கு ஒன்ன முத்தத்துல நான் புடுங்கி போட்டுருவேன் அதானே கேட்டேன் முக்கல இருக்க ஒன்ன நான் முத்தத்துல புடுங்கி போட்டோம்னு வை என்ன உனக்கு இருக்க படப்பு இல்லாம போயிரும் போயிரும் அதனால பார்வதியாகப்பட்டவா ஆமையே எரிய போற மாலை என் கழுத்துல கண்டிப்பா விழணும் ஆமா விழும்படி அனுக்கறங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் தெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி வராங்க அப்ப தெய்வங்களை தன்னடங்கி அங்கே 56 அரசரெல்லாம் தர்க்க மகா பார்வதியை மணமுடிக்க வரவங்க அரசகுமாரர்களை தவிர அந்நியர் கிடையாது ஏன்னா ஒரு அரசகுமாரிய அரசகுமாரனுக்கு தான் முடிக்க முடியும் அரசகுமாரர்களை தவிர அந்நியர் யாவரும் வராமல் அத்தனை பேர்களும் அரண்மனைக்கு வராங்க அவர்கள் அரண்மனைக்கு வந்தல்லவோ அலங்கார பந்தலில அவர மணவனைக்கு முன்னால போட்டிருக்கும் சோபாவில அரசரெல்லாம் வந்து கொண்டு சக்தி எப்போ வருவாள் என்று வருவாள் எதிர்பார்த்திருப்பாரா மன்னர்கள் எதிர்பார்த்து இருப்பாரா பந்தலில கரெக்டா மணவடைக்கு முன்னால நான் இருப்பேன் நீ இருப்பேன்னு சண்டை போடுதாங்க ஏன்னா பார்வதி மணவடையில இருந்து தூக்கி போடுத மாலை எந்த முக்குக்கு வரும் அப்படின்னு கணக்கு பண்ணி சண்டை போட்டு உட்காருதாங்க அதுல ஒரு வளர்ந்த ஆள் இருந்தாரு நீ எல்லாம் மனுஷனா இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிய நீ முன்ன போய் இருக்க முன்னால போய் உட்கார அங்க ஆளு கட்டையா இருக்கம அங்க முன்னால உட்கார்ந்தா நீ பின்னால போ அப்படிங்க அந்த ஆளு எந்திக்க மாட்டோம்னாரு என்ன யோசனை பண்ணலாம் தெரியுமா என்னஞ்சா என்னஞ்சா துண்டு இருந்துச்சு வருங்க சரி எட்டு மேல துண்டை நல்ல பொட்டடமா சுருட்டி சோபா மேல வச்சுக்கிட்டான் அவனுக்கு மேல கழுத்து இருக்கு உயரமா இருக்கவனுக்கு பின்னால கட்டையா இருக்கவன் துண்டு போட்டு உட்கார்ந்துருந்தா உயரமா தானே தெரியுமா பார்வதி துண்டு வச்சிருக்கவன் துண்டு போட்டு உட்காருதான் துண்டு இல்லாதவன் சொல்லி பாக்கா நெட்டையா இருக்கவன் பின்னால போவலன்னு வை என்ன செஞ்சா பந்தல்ல குத்தி இருக்காங்களே குண்டு ஊசி அவன் குண்டு ஊசியை பிடுங்கி
பின்னால பிட்டியில குத்துதான். ஐயோ பிட்டியில குத்துனா அப்புறம் நீ வா இவன் துன்பத்தில் நிக்க வேண்டாம்னா அப்படின்னு பின்னால எந்திரிச்சு போறான். பின்னால எந்திரிச்சு போயிட்டான். அப்ப அது மட்டும் இல்ல, சரி அவங்க நெட்டையனை தூக்கி கட்டையாமுக்குதான். ஆமையா கட்டையனை தூக்கி நெட்டையாமுக்குதான். பாவி என் கழுத்துல விழாத மாலை, ஆமா உன் கழுத்துல மாலை விழாத. விழாதா பார்வதி நமக்கு சொந்தமா கிடைப்பாளா? கிடைப்பாளா? ஏ அப்பா, அம்மா இந்த பெண்ணுக்கு இவ்வளவு போராட்டம். அதானே சாதாரணப்பட்ட விஷயமா பிறகு பார்வதி இல்ல. அப்ப இந்த பார்வதி எரிய போற மாலை என் கழுத்துல விழுந்துருமா? விழுந்துருமா? அப்படி அரசரெல்லாம் ஒன்று கூடி அந்த அலங்கார பந்தலில, அலங்கார பந்தலில அவர்கள் ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கிறார். அவர்கள் அலங்கார பந்தலில் ஆர்வத்தோடு அமர்ந்திருக்க, அப்ப இப்படியாகவே அவங்கவங்க சோபாவிலையும் ஆசனத்திலையும் ஆமையா அவங்கவங்க உட்கார்ந்து இருக்காங்க. சரி உட்கார்ந்துருக்கவங்க அத்தனை பேரும் சும்மாவே இருக்க மாட்டேக்கான். அவன் சில பேர் சீட்டு இல்லைன்னு சொல்லி தரையில மணல் குமிச்சு போட்டிருக்கு. ஐயா மணலை வந்து அம்பார மாதிரி குமிச்சு அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கான். அப்பமாவது நமக்கு மாலை வந்து விழாதா விழாதா அப்படின்னு அரச குமாரர்கள் அத்தனை பேரும் இந்த பார்வதி மேல ஆசைப்பட்டு அமர்ந்திருக்க, ஆமையா அப்படியாகவே அரச குமாரர்கள் அமர்ந்திருக்கும் போது ஆமா பார்வதா தேவியவே அலங்கரித்து மணவடைக்கு அழைத்து வர வேண்டும். வேண்டும் 7-8 தோழி பெண்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பார்வதா தேவியை மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்கிறார்கள். ஆமையா வந்தவன் அத்தனை பேரும் மாப்பிள்ளையா வந்திருக்கான். ஆமா பார்வதி பெண்ணா அலங்காரம் செய்ய வேண்டாமா? ஆமா செய்யணும். அப்போ பார்வதா தேவிக்கு என்னய்யா தன்னழகு காணாது என்று ஆமா தாட்சாயினி பார்வதிக்கு தங்க நகைகளினால் அலங்காரம் செய்கின்றார்கள். செய்கிறார்கள். அவர்கள் எப்படி அலங்கரித்தார்கள் தெரியுமா? எப்படி? செப்புக்குள்ள அடைத்து வைத்த அடைத்து வைத்த செப்புக்குள்ளே அடைத்து வைத்த அடைத்து வைத்த சேல வண்ண பட்டு உடுத்தி பட்டு உடுத்தி அவர்கள் குழலுக்குள்ளே அடைத்து வைத்த அடைத்து வைத்த கோல வண்ண பட்டு உடுத்தி பட்டு உடுத்தி பச்சை நிறத்தால நிறத்தால பயங்களையும் பட்டு உடுத்தி பட்டு உடுத்தி அவ பவளத்தால் சட்டை போட்டு சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி கனகமரம் சட்டை போட்டு நின்றவர்கள் தான் மயங்க நீலவருண பட்டு போட்டு பார்த்தவர்கள் தான் மயங்க தான் மயங்க அவ பஞ்சவருண போட்டு அவ பட்டு போட்டா சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து அவர்கள் தலைவாரி சடைகள் பின்னி தங்கத்தினாலே தன்னை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தாட்சாகினி பார்வதா தேவியை தலைவாரி சடைகள் பின்னி சம்பங்கிரி எண்ணெய்களை தேய்த்து சடைகள் எல்லாம் போட்டு நின்றவர் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டு பார்த்தவர் மயங்க பஞ்சவர்ண பொட்டுகளை போட்டு பச்சை நிறத்தால பைங்கிளியால் வட்டுடுத்தி காஞ்சிபுரம் வட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டைகளை போட்டார்கள். அது மட்டுமா, பார்வதி ஏற்கனவே அழகு நிறைந்தவா. அழகு நிறைந்தவளுக்கு இன்னும் அழகா இருக்கணும்னா இவ மணப்பெண்ணு அலங்காரம் பண்ணணும். தன்னழகு காணாது என்று சொல்லி தங்கத்தினால் அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளே ஒரு கோயிலுக்கு வந்தோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போகணும்னா அதுக்கு
அதுக்கு தனியா ஒரு சேரி எடுத்து வச்சுக்கிடுதாங்க. ஆமா இருக்கும். இப்போ திடீர்னு கோயில் கூட வருதுன்னா அதுக்கு தனியா ஒரு சேரி எடுத்து வச்சுக்கிடுதாங்க. ஆமா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு சடங்கு விடா இருந்தா ஆமாய்யா. அதுக்கு தனியா ஒரு சேலை எடுத்து வச்சுக்கிடுதாங்க. சரிதானே. வச்சு அதை விதமா சட்டைகளை தச்சு. ஆமா. அதுக்கு பிறகு எங்க போனோம்? எங்க? ஒரு வாரத்துக்கு முன்னால பியூட்டி பார்லருக்கு போனோம். ஆஹா. ஒரு வாரத்துக்கு முன்னால பியூட்டி பார்லர் போனா தான் முகத்தை பார்க்க முடியும். அதானே கேட்டேன். பியூட்டி பார்லர் போய் பியூட்டி பார்லர்ல போய் ஒரு ஃபேஷியல் பண்ணி, ஆமாய்யா, ஒரு ஹேர் கட் பண்ணி, ஆமா, ஹேர் கட்டுக்கு ஒரு கலர் கொடுத்து, ஆமா, எல்லாருக்குமே முடி வந்து கருப்பா இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆசைப்படுவோம். பட்டணங்கள்ல நகரங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டோம்னு வைங்க, எந்த முடியை பார்த்தாலும் சிகப்பு கலர்ல செம்பட்டையா தெரியும். அது என்ன அப்படி? அது அப்ப டிசைனு. இப்ப வந்திருக்க கூடிய மாடல். நம்ம ஊர்கள்ல தான் நம்ம முடி கருப்பா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். வெளி ஊர்கள்ல செம்பட்ட முடியா சிகப்பா இருக்கிறது தான் பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு மாடலா தெரியுது. ஆமா, நல்லா இருக்க முடியும். பம்பாக்கி இருந்தாங்க. நல்லா இருக்க முடியும், நாறு மாதிரி இருக்கும். ஆமா, இருக்கும். அப்ப பியூட்டி பார்லர் போய் என்னய்யா, முகத்துக்கு ஒரு ஃபேஷியல், ஆஹா, தலை முடிக்கு ஒரு ஹேர் கேர் பண்ணி, ஆமா, அதுக்கு பிறகு கையில இருக்கு பாரு நகம், கையில இருக்கக்கூடிய 10 நகத்துக்கும் அதுக்கு அரை வச்சு தேய்ச்சி, அதுக்கு இப்ப மிஷின் இருக்கு, அரை வச்சு தேய்ச்சி அதற்கு அழியாத நெயில் பாலிஷ் போட்டு நகத்தை பேய் மாதிரி வச்சிருப்பா. எங்க நகத்தை இப்ப அப்படிலாம் வைக்காங்க பார்லர் போய். அது ஒரு மாடல். பிறகு அப்ப நம்மளே ஒரு கோயில் குடைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னு வைங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால இவ்வளவு வேலைப்பாடு நடக்கு. இவ்வளவு வேலைப்பாடு நடந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வீட்டுக்கார ஐயாவுக்கு நம்ம வீட்டுக்காரியவே தெரியாது பாத்துக்கோ. ஏட்டி போகும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி போனவா இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் பரவாயில்லையே, வனங்கொட்ட மாதிரி இருந்துச்சு, நார் மாதிரி. தலை என்ன உன் தலை இப்ப பிச்சி பூவா இருக்கு. இப்ப பிச்சி பூவா இருக்குன்னா நான் பார்லருக்குள்ள போயிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அப்படிம்பா. சரி. அப்போ அத மாதிரி தாட்சாயினி பார்வதிக்கு திருமணமேயானா அவளை மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு எப்படி அலங்கரித்தார்கள்? எப்படி? தலையில சட குச்சி, சட நாகம், சட பில்லி, ராக்கொடியா தாளம்பூவா, அவர் ராக்கொடியா தாளம்பூவா, அவ காதுக்கு நல்ல கம்மல் கேலாம், கல்பதித்த சிமிக்கு கேலாம், செவிட்டு தட்டு குருட்டு தட்டு கொன்னம்பு தட்டு மிட்டா, கழுத்துக்கு அவ மாலை பவ மாலை சுமாலை கெடிகார சங்கிலியா, அவ கச்ச பர மாலைகளா, ஏ அலங்கார தாயத்துடன் அவ கையதிலே அவன் காப்பு பவன் காப்பு தோல் காப்பு காப்பு பட்டேன காப்பு மிட்டாள், அவ மோட்டா நல்ல வளையலிட்டாள், 5 நல்ல விரலதற்கு 5 மோதிரம், 10 நல்ல விரலதற்கு பவுன் பதித்த மோதிரம், அவ காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி, அவ கட்டுவமா மூடிகளா, ஏ இழுத்து சங்கிலி மாட்டினாள், இஸ்கோலானி பூட்டினாள், ஏ இத்தாள பொலி கொத்து சரப்பொலி ஏத்த சந்தன காப்பு, அவ இடுப்பில் ஒட்டிய சிகப்பு, இது யாரு செய்த வேலை? மதுரை தட்டார் செய்த வேலை, இது மதுரை ரத்தின பொதுக்க வேலை. மாலாது சொல்லி மீளாதியா, மதுரை ரத்தின பொதுக்க வேலை, மாலாது சொல்லி மீளாது. அவ தாலி தவிர பீலி முதல் பாதனி தங்க தாலே அலங்கரித்தா, தாலி தவிர பீலி முதல் அத்தனையும் தங்கத்தினாலே அலங்காரம் செய்து தாட்சாயினி பார்வதாதேவி
பார்ப்பதற்கு பேரழகியாகவே தெரிகின்றார். ஆமா அரச குமாரத்துக்கு இருக்கக்கூடிய ஆபரணத்துக்கு கேட்கவா செய்யணும். அதானே கேட்டேன். அப்பா அப்பா அந்த காலத்துல பெரியவர்கள் காது குத்துனாங்கன்னா ஆமா காதே தெரியாது. ஆஹா அந்த காது நிறைய கம்மலு, ஆமா செவிட்டு தட்டு, சரிதான், குருட்டு தட்டு, ஆமா பொன்னம்புல் தட்டு, ஆமா பிச்சிப்பு தட்டு தட்டு அப்படின்னு நிறைய வகை இருக்கு. ஆமா தட்டு தட்டா பூட்டிருப்பாங்க. தட்டு தட்டா காதுல 5 காது 6 காது குத்தி இருப்பாங்க. ஆமா பூரா காது பூரா ஒரே தமரா இருக்கும். பிறகு ஆமா அதுக்கு நேரம் அதுக்கு கீழே வருங்க ரெண்டு அது என்னது பாம்படமா பாம்படம் போட்டிருப்பாங்க. பிறகு அதான் பாம்படம் லோலாக்கு. ஆமா அப்ப இப்படி எல்லாம் அந்த காலத்துல காது குத்தி இருக்காங்க அழகா. ஆமையே அது மட்டுமா வேற என்ன அவங்க சேலை கட்டுனாங்கன்னா என்ன 16 முழம் சுங்குடி சேலைய முன்கொசுவம் பின்கொசுவம் வச்சு கட்டுவாங்க. ஆமா முன்கோசமும் பின்கோசமும் முன்கொசுவம் பின்கொசுவம் வச்சு கட்டுனாங்கன்னா என்னய்யா அவ உருகு தண்டட்டி பவள பாசி அத்தனையும் போட்டு ஆமா தலையில தண்ணி குடத்தை வச்சு வச்சி அந்த அம்மா 16 முழம் சுங்குடி சேலையும் கட்டி கட்டி அவ தலைவாரி சடைய பின்னி போட்டிருப்பா பாரு. ஆமையா தலைமுடி நீளமா இருக்கும். இருக்கும். அப்ப தெருவில் அந்த காலத்து பெண்கள் நடந்து போனாங்கன்னா என்ன ஆகும்? அந்த பாம்பட அங்கிட்டு இங்கிட்டு ஒரு அடி. ஆமா இங்கிட்ட அழைக்கும். அவன் கசுவம் கட்டி போட்டிருக்கா பாரு, சரி அது அங்கிட்டு இங்கிட்டு ஒரு அடி. அங்கிட்டு இங்கிட்ட அழைக்கும். அவ தலைமுடிய அழைச்சு வந்தான்னா பார்க்க 16,000 கண்ணு வேணுமா. கண்ணுகள் வேணும். அந்த காலத்துல அப்படி அழகா கிளம்பி இருக்காங்க. அப்ப 16 கஜம் இப்ப நமக்கு சேலை கட்ட ஆசையே வரமாட்டுக்கு. அப்ப 16 கஜம் சேலை ஆ, இப்ப வந்து 10 கஜம் தான் இருக்கும். 10 கசன்ல 8 முழம் தான் இருக்கு மத்துக்க. அவ்வளவுதான் இருக்குமோ? பிறகு அது முன்கோசமும் வைக்க முடியாது பின்கோசமும் வைக்க முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா இப்ப அதனால சேலையில ஆ. சேலை கட்ட தெரியாதவங்களுக்கு புது மாடல் ஒண்ணு வந்திருக்கு. எப்படி இந்த ஆண்கள்லாம் ஒட்டிக்க வேட்டி எப்படி கட்டுதாங்க. ஆமா நான் செல்லுல பாத்திருக்கேன், எடுக்கல. இல்ல செல்லுல பார்த்தோம்னு வைங்க, என்னய்யா அந்த சேலைக்கு ஏற்கனவே கொசுவம் எடுத்து ஆஹா முந்தானிய மடிச்சு வச்சிருக்காங்க. சரி முந்தான மடிக்காம இருக்கு, இருக்கு முந்தான மடிச்சு வச்சதும் இருக்கு. ஆமா நம்ம வேட்டிய மாதிரி கட்டி ஆமா இப்படி இழுத்து வச்சுக்கிட்டோம்னு வை, என்ன ஆகும்? அதுக்கு பிறகு முந்தானிய போட்டா முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷத்துல சேலை கட்டி வெளியே வந்துடலாம். ஆனா அது கேரண்டி கிடையாது. கேரண்டி இல்லையா? ஆமா இருக்கு. ரொம்ப நேரம் அவங்களும் சொல்ல முடியாது. விலை கூடுனது எடுத்தா எதுவுமே குவாலிட்டியா தானே இருக்கும். அம்மா பிறகு தரமானதா வேணும்னா விலை கொஞ்சம் கூட எடுக்கணும். கூட எடுக்கணும். அப்ப சேலையில இப்ப இப்படி எல்லாம் டிசைன் வந்தாச்சு. சரிதானே சேலை கட்டணும்னு ஆசை யாருக்கு ஆமா சுடிதார் போடணும்னு நினைச்சாங்க ஒரு காலத்துல. சரி அதுக்கு பிறகு என்ன இப்போ எப்படி எப்படி இப்ப கரெக்டா 3:30 மினிட்ல வந்து நிக்கி. இப்போ எப்படின்னா ஆ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு போயாச்சுன்னா ஒரு யூனிஃபார்ம். ஆ பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரே யூனிஃபார்ம் தான். ஆமையே அந்த நைட்டியை போட்டா தான் நைட்டு உறக்கமே வரும் பார்த்துக்கோ. ஒரே இல்ல கரெக்ட் வீட்டுக்கு எப்போ போவோம் சேலை அவுத்து தூர வச்சுட்டு இந்த நைட்டியை போட்டா தான் பார்க்க நல்லா தெரியுது அதான் ஃப்ரீயா இருக்கும் இப்போ உள்ள காலத்துல. அம்மா அப்போ ஆனா அந்த காலத்துல 16 முழம் சுங்குடி சேலை கட்டி வந்திருக்காங்க. கட்டி வந்திருக்காங்க. கட்டி அப்போ இந்த பார்வதா தேவிக்கு இருக்கும் அழகு காணாது. காணாது இவன் நடை இழகும் உடை இழகும் ஆடை அலங்காரமும் அலங்காரமும் இதற்கு மேலாகவும் இவளை அலங்கரிக்க வேண்டும் என்று என்று பார்வதிக்கு இன்னும் எப்படி அலங்கரித்தார்கள். எப்படி தங்கத்தினா செய்த வழி தாழ் வேடமா முத்து மாலையா, தங்கத்தினால் செய்த வழி தாழ் வேடமா முத்து மாலையா அவ கங்கணமா பொன் வளையல மாட்டினா தங்க மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா, நீட்டினாள் அந்த மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா
புகழ்ந்திட கனகரத்தின மாலை நீங்களே கண்டவர்கள் என்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நீங்களே காசி நிகர் புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையில தங்க சரிக வேலையா வேலையா இருகரையில தங்க சரிக வேலையா வேலையா சேலையா சேலையா ஏ சீதாலட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா சீதாலட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா ஏன் முன்னும் இன்னும் பார்த்து பார்த்து நடக்கிற தங்க முந்தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறாள் துடைக்கிறாள் தங்க முந்தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறாள் துடைக்கிறாள் நடக்கட்டும் நடக்கட்டும் அவ தன்னை தானே அலங்கரித்து தங்க நகை பூட்டிக்கோ அந்த தற்கன் வச்ச திருமகன் ஏ தாச்சாயினி வாழ்வதி அவ பெண்ணுக்கான பெண்ணல ஒரு பேடை கொண்ட மயிலல அவ கண்ணுக்கு கண்ணல காது மூக்கு வடிவல மூக்கழக மொழியல முகத்தினோட திருவள அவ செக்க நல்ல சிவப்பழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி வாங்கி தலையழகி வாடாமல்லி பொட்டழகி கோர தலையழகி முகு முக பொட்டழகி அவள நிலவுக்கு ஒப்பிட நீல வண்டுக்கு தான் சரியிட அவள பொழுதுக்கு ஒப்பிட பொழுதுக்கு ஒப்பிட பார்வதிய பொன் வண்டுக்கு சரியிட அவ தட்டாரோட வீதியில தங்க சிலை வார்த்ததை போல் சிம்லரோட வீதியில சிலையடித்து வார்த்ததை போல் வெள்ளிய மற்றொருக்கு வீதியில விட்டதை அது தங்கத்தை மற்றொருக்கு தரையதில விட்டதை அவ ஏல ஏல தன்னதியில ஈரத்தை தட்டுருக்கு இலையில விட்டதை போல் எந்த ஆச்சாகினி பார்வதி ஊர்வசிக்கு ஆனால் உதட்டில் மச்சந்தானே உண்டு சாமி ரம்பையருக்கு ஆனால் 4-5 தேமல் உண்டு 4-5 தேமல் உண்டு மேலைக்கு ஆனால் மேல் பூர்வ மச்சம் உண்டு சீதைக்கு ஆனால் சிலது பக்கம் மச்சல் உண்டு சக்தியருக்கு ஆனால் 4-5 தேமல் உண்டு தாச்சாயினி பார்வதிக்கு கூந்தல் கருப்பொலி கூட வேறு கருப்பு இல்லை தலைமுடிய கருப்பொலி தானே வேறு கருப்பு
கருப்பு இல்லை. தாட்சாகினி பார்வதா தேவிக்கு முடியோ கருப்பொழிய முன்ன வேற கருப்பு கிடையாது. இல்ல புருவம் ரெண்டும் கருப்பொழிய பின் வேறு கருப்பும் இல்லை. ஆமையா அப்படி அழகில் சிறந்தவளாக அமுசத்தில் உயர்ந்தவளாக தாட்சாகினி பார்வதியை பார்க்க 16,000 கண்ணு வேணும். ஏ அப்பா 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக தாட்சாகினி பார்வதா தேவி இருக்கின்றாள். 7-8 தோழி பெண்கள் எல்லாம் இணைந்து பார்வதா தேவியவே எப்படி அலங்காரம் செய்கின்றார்கள். அப்படி அலங்காரம் செய்யும் போது தாட்சாகினி பார்வதிக்கு மனசுல ஒரே கவலை. என்ன கவலை? நமக்கு இன்னைக்கு சுயம்பரம் வைக்க போறாங்க. சுயம்பரம் வைக்க போறாங்களே, யார் நாமளை மனமுடித்து எடுத்து செல்வாரோ? சிவபெருமான் நாமளை மனமுடிக்க வருகேன் என்று சொன்னார். வாக்கு சொன்னாரு. ஆண்டவே வருவாரா வரமாட்டாரா என்னமோ தெரியலையே. பந்தலுக்குள்ள பூரா 56 தேசத்து அரசர்கள் எனக்கு கிடைச்சிட மாட்டாளா உனக்கு கிடைச்சிட மாட்டான்னு அப்படின்னு எதிர்பார்த்து இருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து காத்திருக்காங்க. பார்வதி மனசன்னைக்கு பகவான் எப்போ வருவாரோ? ஆமா வருவாரோ வரமாட்டாரோ? ஆமையா எப்போ வரப்போறாரு பகவான்? ஆமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கா. ஆக மனசுக்குள்ள நினைக்க பகவானே என்ன சிவபெருமானே ஐயா என்கிட்ட கொடுத்த வாக்க நீர் காப்பாற்ற வேண்டும்னு அந்த பகவானை நினைக்கும் போது என்னையா நடக்கின்றது? பார்வதா தேவி சிவனையை எண்ணி இப்படி சிந்தையில் கவலை கொண்டு சிவன் தேவி பார்வதி அலங்காரம் செய்யும் போது அப்பவுமே அவன் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஆண்டவன் வருவாரா வரமாட்டாரா? நம்ம பெண்ணா போய் பிறந்தோம்னு சொன்னா திருமணங்கள் நடக்கும் போது சிவபெருமான் வந்து எப்படியாவது உன்னை நான் திருமணம் முடித்து கைலாசம் அழைத்து செல்வேன் பார்வதி அப்படின்னு ஆண்டவன் நமக்கு வாக்கு கொடுத்து தானே வரங்களை கொடுத்து கர்க்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் நம்ம பிள்ளையா வந்து பிறந்தோம். அப்படி என்று பார்வதா தேவியாகப்பட்டவள் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? எப்படி? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும் பார்வதிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த கொண்டவனே வாருமையா சக்திக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த சங்கரனே வாருமையா ஈஸ்வரிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த காப்பாத்த இறையோனே வாருமையா சாமி இறையோனே வாருமையா பந்தையிலே மணப்பெண்ணா வந்து அமர்ந்திருந்தார். மணப்பெண்ணா அமர்ந்திருக்கும் போது கூட்டத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் பார்வதியவே பார்க்காங்க. பார்வதி என்ன ஒரு அழகா இருக்கா, எப்படியாவது நமக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா அப்படின்னு அத்தனை பேரும் பார்வதியவே பார்த்த வண்ணமா இருக்காங்க. ஆணு வாயை பிளந்தால உட்கார்ந்துருக்கான். மனவுடைய இருக்காலே அந்த மகாதேவன் மனைவி அந்த பார்வதிக்கு மனசுல ஒரே கவலை. சிவபெருமான் வருவாரா வரமாட்டாரா, நாமளை திருமணம் முடிப்பாரா, கைலாசத்திற்கு அழைத்து செல்வாரா அப்படின்னு பார்வதி கைலாசத்தில் இருக்கக்கூடிய கடவுளை நினைத்து ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்ற சாமி ஆண்டவனே பகவான் நீங்க ஆதிசக்தி பார்வதி என்னை தான் மனம் முடிக்க ஐயா ஈஸ்வரனை வாருமை பார்வதிய மனம் முடிக்க